உதயநிதி ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் அரசியலுக்கு வந்தவர் விஜய். உதயநிதி ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அல்லது சபரிச மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் விஜய் கூட கம்பைன் ஆனவர் ஆதவர்ஜுனா. இவங்க சொல்லக்கூடிய எதிலுமே உண்மை இருக்காது, பொய்யான கதையை தான் சொல்லுவாங்க. 67 அரசியல் என்னன்னா, 62 பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 27% வாக்கெடுத்திருந்தார். 50 இடங்களை திமுக வெற்றி பெற்றிருந்து. இப்ப விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு 0% இருக்கிறார். அப்போ 67 அண்ணா கூட இவரை கம்பேர் பண்ண முடியுமாங்க? 67 அண்ணா கூட மூதறிஞர் ராஜாஜி 7.8%, பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர், அப்ப தேவர் ஐயா இறந்து போயிட்டாரு, மூக்கையா தேவர் 1.3%, 9.1% மட்டும் தேசிய சக்திகள் ஒரு பெரிய பலமா இருந்தது. காமராஜ் அதுல கோட்டை விட்டுட்டார். ராஜாஜியையும் மூக்கையா தேவரையும் தங்களுக்கு ஆதரவா கொண்டு வரவங்களை கோட்டை விட்டுட்டார். அவங்க அண்ணா தலைமையில போறாங்க. ஆதித்தனார், நாம் தமிழர், மாப்போசி, சோசியலிஸ்டுகள், டிப்ரஸ்ட் காஸ்ட் லீக், முஸ்லீம் லீக், காயிதே மில்லத் சாஹிப் எல்லாத்தையும் சேர்த்து அண்ணா 1 to 1 கொண்டு வந்துடுறாரு. காமராஜ் 46% இருக்கிறார். அப்ப இந்தி போராட்டம், மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, அரிசி பஞ்சம், மக்கள் மாற்றத்தை விரும்பினது. காமராஜ் இங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் டெல்லியில போய் நெஹ்ருக்கு வாரிசாட்டு இந்திரா காந்தியையும் சாஸ்திரியும் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு போனது. அதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க காமராஜரை ஜாதி பேரோட சொல்லி வாழ்க வாழ்கன்னு சொல்லும் போது அதனால் உருவான ஒரு எதிர்ப்பு ஓட்டு. ஒரு நம்ம ஐயா சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்கார் மகன் சாருகாசன் அதனால தெளிவா சொல்றாரு. இவ்வளவு எதிர்ப்பெல்லாம் சேர்ந்து 6% தான் எதிர்ப்பு இருந்தது. 46% 62 காமராஜர் 40% கீழே போறாரு. இன்னும் பல எதிர்ப்பு காரணங்கள் சொன்னாலும் கூட டோட்டல் எதிர்ப்பு 6% தான். இன்னைக்கு ஸ்டாலின் 47% இருக்கிறாரு. கமலஹாசன் ஸ்டாலின் கூட சேர்ந்திருக்காரு. கமலஹாசனுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குது, அவருக்கு பிரச்சார வலிமை இருக்குது, அவருக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. அது கொள்கை அடிப்படையில் இடதுசாரின்னு கன்சிஸ்டன்ட் லெப்டிஸ்ட்ங்கிறார், இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியா தேமுதிக சேரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது, ஓபிஎஸ் சேரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்னைக்கு 62ஆம் ஆண்டு காமராஜ் இருந்த பொசிஷன்ல ஸ்டாலின் மிக உயரிய பொசிஷன்ல இருக்கிறார். இவரை களத்துக்குள்ள வந்தா என் போன்றவர்களாலேயே 30,000 ஓட்டுல தோற்கடிக்கக்கூடிய சக்தி சூழ்நிலையில பரிதாபமா இருக்கக்கூடிய விஜய் என்ன செய்திட முடியும்?